ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 ஸ்டார் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம 4 ஸ்டார் ஸ்டுடியோஸில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சக்கரை பொங்கல் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்கிற மாதிரி நம்ம இந்த தடவை குக்கரில் தான் இந்த பொங்கல் செய்ய போகிறோம். சரியான அளவுகளோட இந்த பொங்கல் ரெசிபி நம்ம செய்யும் போது நம்ம கோவிலெல்லாம் சாப்பிட்ற அதே மாதிரியான ஒரு பக்குவத்துலையும் ஒரு டேஸ்ட்லையும் நம்ம வீட்டிலையே பொங்கல் ரெசிபி செய்ய முடியும். இப்போது இந்த பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி, பொன்னி பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். இது 250 கிராம், 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இப்போது இந்த பச்சரிசியை நம்ம 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டைம் இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நம்ம இன்றைக்கி கோவிலில் கொடுக்குற மாதிரியான பொங்கல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால பாசிப்பருப்பு நான் இன்றைக்கி சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு இது கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே பச்சரிசி வச்சு தான் செய்ய போகிறேன். அப்போ தான் நமக்கு கோவிலில் கொடுக்குற பொங்கல் டேஸ்ட் வரும். இப்போது இந்த பச்சரிசியை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பொன்னி பச்சரிசி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரேஷன் பச்சரிசி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டோம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா, அதே அளவில் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி எடுத்த அதே மெஷரிங் கப்பில் இப்போது 4 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு நமக்கு கரெக்டாக பொங்கலோடைய பக்குவம் நல்லா தளன்னு கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே கிண்ணத்தில் விழுகிற மாதிரி ஒரு சூப்பரான பக்குவத்தில் கிடைக்கும். இப்போது 4 கப் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் கொடுத்துட்டு சிம்மில் வச்சு 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ப்ரெஷர்லாம் தன்னால் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது பொங்கலுக்கு வெல்லம் கரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் இன்றைக்கி நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்ல டார்க்கான கலரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கலுடைய கலரும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிக்க போகிறோம். வெல்லத்தில் மண், தூசி ஏதாவது இருக்கும், அதனால் கட்டாயம் கரைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போது பாகு பதம் எதுவும் கிடையாது, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது 4 விசில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பொங்கல் நல்ல பக்குவமாக வெந்திருக்கு. இப்போது இது சூடாக இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுடுங்க. அப்போ தான் நமக்கு பொங்கல் நல்ல குழைவாக அப்படியே அல்வா மாதிரி உங்களுக்கு கரண்டியில் ஒட்டாமல் விழுகும். அரிசியை நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை சூடாக இருக்கும் போது மசிச்சு விட்டுடுங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. நல்ல பஞ்சு மாதிரி சாதம் வெந்து வந்திருக்கு. அதே சமயம் அடியில் பிடிக்கவெல்லாம் இல்லை. இந்த அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் பொங்கல் சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு வெல்லத்தை இதில் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி அளவு வெல்லத்தில் நம்ம சேர்த்தோம் இல்லையா, அதுவும் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்றேன். பாருங்கள், வெல்லத்தில் மண், தூசி ஏதாவது இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சி சேர்க்கணும்னு சொல்கிறது. இப்போது இந்த மாதிரி வெல்லத்தை சேர்த்த பிறகு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஸ்டவ்வை திரும்ப ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க தேவை கிடையாது. இனிமேல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா திக்காகி கெட்டிப்பட்டு வந்துடும். நல்லா அந்த சாதம் பூரா நமக்கு வெல்லத்தோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு. சிம்லேயே வச்சு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம அரை கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் அரை கப் நெய் எடுத்து அதில் இப்போ பாதியை மட்டும் நம்ம பொங்கலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து நல்ல சுத்தமான குவாலிட்டியான நெய்யாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்து கிளறும் போது நல்லா அந்த கரண்டிலே ஒட்டாமல் அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து விழுகும். அதுதான் கரெக்டான பக்குவம். நெய் வந்து இதுவே கரெக்டாக இருக்கும், தாராளமாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம மீதி இருக்கிற அந்த கொஞ்சம் நெய் வச்சுருக்கோம் இல்லையா, அரை கப் நெய்யில், அதில் முந்திரி திராட்சையெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அரை கப் நெய்யில் மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெய்யை சேர்த்து நெய் உருகினவுடனே அதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து லேசாக அது நிறம் செவக்க ஆரம்பிக்கும் போது கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு எல்லாம் பொரிஞ்சு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். கிஸ்மிஸ் வந்து டக்குன்னு உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடும். அதனால் முந்திரி பருப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாமே ஒன்று போல் ஈவனாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது நல்லா சூப்பராக ரெண்டும் பொரிஞ்சு வந்துருச்சு. இதை இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போது பொங்கல் இருக்கிற அந்த பாத்திரத்தை எடுத்து திரும்ப அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி கிஸ்மிஸ் இது ரெண்டையும் அந்த நெய்யோடு சேர்த்து பொங்கலில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காவை 2 டீஸ்பூன் சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் வந்து முழுசாக வச்சுருந்தீங்கன்னா அப்படியே தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா வர மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல கமகமன்னு வாசனையோட சக்கரை பொங்கல் கோவிலில் கொடுக்குற அதே பக்குவத்தில் ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நீங்கள் கரண்டியில் எடுத்து இப்படி கீழே போடும்போது அந்த கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே உங்களுக்கு கீழே விழுகும். இது ஆற ஆற இன்னுமே நல்ல ஒரு சூப்பரான பக்குவத்தில் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே ரொம்ப இறுக விட வேண்டாம். இந்த மாதிரி தளதளன்னு இருக்கும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆறின உடனே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் இப்படி விழுகணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி விழுகணும். இது மாதிரி விழுந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மேலாப்பில் இன்னும் ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கோவிலில் சாப்பிட்ற மாதிரியான அதே ஒரு டேஸ்ட்லேயும் பக்குவத்துலேயும் ஒரு பொங்கல் ரெசிபி, சக்கரை பொங்கல் ரெசிபி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த தடவை பொங்கலுக்கு இதே மாதிரி நீங்கள் பொங்கல் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போது வாங்க இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த தடவை இந்த பொங்கல் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் 4 Star Studios-ஐயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.